வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 9ஆம் வகுப்புக்கான இயல் 9க்கான புக் பேக் கொஸ்டின் பார்க்க போகிறோம் தமிழில். இது வரைக்கும் இயல் 8 வரைக்கும் உள்ள புக் பேக் கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இயல் 9க்கான புக் பேக் கொஸ்டின். இந்த வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் டார்கெட் அச்சீவர்ஸ்க்கான அப்ளிகேஷன் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழுக்கான ஆல் வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ளார போகலாம். கற்பவை கற்றபின் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 247. ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது எந்த அணி வகையை சார்ந்தது அப்படின்னு கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. ஊழி பெயரனும் தாம் பெயரார் சான்றாமைக்கு ஆழி எனப்படுவார். இது வந்து ஏகதேச உருவக அணி. ஏகதேச உருவக அணி எப்படி சொல்றாங்கன்னா, ஏகதேச உருவக அணினா தொடர்புடைய இரு பொருட்களுக்கு ஒன்றை மற்றும் விலக்கி மற்றொன்றை உருவகம் செய்யாமல், ஒன்றை மட்டும் உருவகம் செய்து மற்றொன்றை உருவகம் செய்யாமல் அப்படியே விடுவதுதான் ஏகதேச உருவக அணி. அதாவது தொடர்புடைய இரு பொருட்களுக்கும் ஒன்றுக்கு உருவகம் கூறி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் அப்படியே விடுவது ஏகதேச உருவக அணி. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சான்றாமை இது பெருமை தோன்ற அதனை கடலாக்கியும், சான்றாமைக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அதை கடலாக்கியும் சான்றாமையை தாங்கிக் கொண்டு நிற்பவரை கடற்கரையாக்கி உருவகப்படுத்தாமையால் இது ஏகதேச உருவகணி. சான்றாமையது பெருமையை கடற்கரையாக்கியும் அந்த சான்றாமையை தாங்கி நிற்கும் கடற்கரையை உருவகப்படுத்தாமல் அப்படியே விடுவது ஏகதேச உருவகணி. ஏகதேச உருவகணின்னா நூறு திருப்ப சொல்றேன், தொடர்புடைய இரு பொருட்களுக்கு ஒன்றை உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் அப்படியே விட்டு விடுவது ஏகதேச உருவகணி. இந்த குறளை பொறுத்த வரைக்கும் சான்றாமையது பெருமை தோன்ற அதனை கடலாக்கி உருவகப்படுத்திட்டாங்க. அந்த சான்றாமையை தாங்கி நிற்கும் கடற்கரையை உருவகப்படுத்தாமல் அப்படியே விடுவது ஏகதேச உருவகணி. அடுத்தது பிறனான தக்கத்து தானாயினும் அரணான தக்க உடைத்து. இது வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி. சொற்பொருள் பின்வரு நிலையணி. அது என்ன சொற்பொருள் பின்வரும் நிலையணினா, வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து பொருள் தருமாயின் அது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஓகே, வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து பொருள் தருமாயின் அது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, நான் எனும் சொல் வெட்கம் எனும் பொருளை தந்து மீண்டும் மீண்டும் வந்துள்ளதால் இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஓகேவா, வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து பொருள் தருமாயின் அது சொற்பொருள் பின்வரணி. நான் என்பது வெட்கம், இது திரும்ப திரும்ப வந்திருக்கு பாருங்க, அந்த சொல்லை மீண்டும் மீண்டும் வந்துள்ளமையால் இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்து தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, என்னன்னா இது வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி தான். அதாவது தீயவை அப்படிங்கிற ஒரு சொல் வந்து திரும்ப திரும்ப வந்து கெட்ட செயல்களை வந்து திரும்ப திரும்ப வந்து வந்துள்ளதால் இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. இதுல எப்படி வந்து நான்கிற வந்து வெட்கம் வந்து திரும்ப திரும்ப வந்துள்ளதா இது சொற்பொருள் பின்வரும். அது மாதிரி தீய அப்படிங்கிற வந்து ஒரு பொருள் தரும் சொல் வந்து திரும்ப திரும்ப வந்துள்ளதால் இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்தது பாருங்க, இமயத்து கோடுனா என்னன்னா மலை உச்சி. கோடுனா மலை உச்சி. கோடுன்னு என்ன சொல்லியிருக்காங்க, மலை உச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தமிழ் புலவரை போலவே ரோம சிந்தனையாளர்கள் கொண்ட கொள்கை என்னன்னா ஒன்றே உலகம். தமிழ் புலவர்கள் எப்படி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்ன மாதிரி ரோம சிந்தனையாளர்களும் என்ன கொள்கையை கொண்டிருக்காங்கன்னா ஒன்றே உலகம் அப்படிங்கிற கொள்கையை கொண்டிருக்காங்க. அடுத்து வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த நூல் எதுனா ஒரு சிறு இசை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பா கொஸ்டின் வரும். வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த நூல் எதுனா ஒரு சிறு இசை. யாமரம் என்பது எந்த நிலத்தில் வரும், பாலை நிலத்தில் வரும். யாமரம் என்பது எந்த நிலத்தில் வரும், பாலை நிலத்தில் வரும். ஓகே, அடுத்தது கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இதுல என்ன அணி பயின்று வந்திருக்குன்னா பொருள் பின்வரும் நிலையணி. அதாவது செல்வமும் மாடும் என்ன சொல்றாங்கன்னா, செல்வமும் மாடும் வேற வேற சொல், செல்வமும் மாடும் வேற வேற சொல். ஓகேவா, வேற வேற சொல் ஆனா ஒரே பொருளை தான் உணர்த்துது. ஓகேவா, செல்வமும் மாடும் வந்து வேற வேற சொல் ஆனா ஒரே பொருளை தான் வந்து, சொல் வேற வேற ஆனா பொருள் ஒண்ணுதான். அப்ப இது பொருள் பின்வரும் நிலையணி. செல்வமும் மாடும் இது அதாவது சொல் வந்து வேற வேற, சொல் வந்து வேற வேற ஆனா வந்து பொருள் வந்து ஒரே பொருளை தான் உணர்த்துது. அப்ப இது பொருள் பின்வரும் நிலையணி. ஓகே, அடுத்தது பார்ப்போம். பொருத்தமான நிறுத்தற்குடி வந்து வெளியிட சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் மாணவர்களிடம் இப்படி வரணும். மாணவர்களிடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க வந்து மேற்கோள் குறி வரணும். மாணவர்களே
கடவுளரையும் தலைவர்களையும் குழந்தையாக கருதி எழுதப்பட்ட சிற்றிலக்கிய வகை பற்றி தெரியுமான்னு கொஸ்டின் மார்க். தமிழ் சிற்றிலக்கிய வகையில் பிள்ளை தமிழும் ஒன்றுதான். தமிழ் சிற்றிலக்கிய இங்கே ஒரு மேற்கோள் கூறி பிள்ளை தமிழும் ஒன்று என்று கூறினார். அடுத்தது பிள்ளை தமிழ் நூல்கள் என்னென்ன அப்படின்னா முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ், அமுதாம்பிகை பிள்ளை தமிழ் முதலியன. அடுத்தது அடடா, இங்கே ஒரு குறி வரணும். அடடா என்று என்ன சொல்றாங்கன்னா சிலிர்ப்பூட்டும் பட்ட படிப்பவருக்கு அளிக்கும் வகையில் குமரகுருபரின் மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் மிகச் சிறந்ததாக திகழ்கிறது. மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் மிகச் சிறந்ததாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன? இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாடலில் காணும் இலக்கிய வடிவங்களையும் அவற்றுக்கு புகழ் பெற்றோரையும் கண்டறிந்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. வெண்பா அப்ப வெண்பாவிற்கு என்னன்னா புகழேந்தி, வெண்பா புகழேந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. வெண்பா புகழேந்தி. ஓகேவா? இலக்கிய வடிவம் இது, அதுக்கு புகழ் பெற்றவர் ஆசிரியர். அப்புறம் பரணிக்கு ஜெயங்கொண்டான். பரணிக்கு என்ன? ஜெயங்கொண்டான். அடுத்தது விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர்கம்பன். விருத்தம் அதுக்கு என்ன வரும்னா கம்பன். அடுத்தது கோவை உலா அந்தாதி, இதுக்கு என்ன வரும்னா ஒட்டக்கூத்தன். அடுத்தது களம்பகம் ரெட்டையர்கள் எழுதியிருப்பாங்க. அது யாருன்னா இளஞ்சூரியர், முதுச்சூரியர். ஓகே. அடுத்தது வசைக்கவி காளமேகம். அடுத்து சந்தம் யார் பாடினதுன்னா படிக்காசு புலவர். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாடல் வரியிலேருந்து கேட்டுக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது எழுத்துக்களை முறைப்படுத்தி சொற்களை கண்டுபிடிக்க. இது மாத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ பன்மொழி புலமை. அடுத்தது என்ன? மனிதநேயம். அடுத்தது இது எப்படி இருக்காங்க? வஞ்சி புகழ்ச்சி. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? புது கவிதை, காஞ்சி பாட்டு. ஓகேவா? நோட் பண்ணிச்சுக்கோங்க. மாத்தி இருக்காங்க. அடுத்தது அகராதியில் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அகராதி ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் கண்டுபிடிக்கணும். பண்ணிடலாமா? குருசில் அப்படின்னா இங்க எழுதுறேன். குருசில் இதுக்கு என்ன மீனிங்னா 1 2 3 4 5 போட்டுக்கிறேன். குருசிலுக்கு என்ன மீனிங்னா பெருமையில் சிறந்தேன். குருசில்னா அதான் அர்த்தம். ஓகேவா? உபகாரி. ஓகே. அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க? தலையலிக்கு முகந்து கூறுதல். தலையலிக்கு முகந்து கூறுதல். அன்பு, அருள். அடுத்து நயம்னா என்னன்னா நன்மை, விருப்பம். உய்த்தல் அப்படின்னா உய்த்தலுக்கு என்ன வரும்னா செலுத்துதல், நடத்துதல், இந்த மாதிரி நிறைய மீனிங் வரும். அடுத்தது இருசு அப்படின்னா என்னன்னா நேர்மை, மூங்கில் அப்படி வரும். சரியா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் அகராதியில் இப்போ சொல்லியிருக்காங்க. அடுத்தது பூங்கொடி பள்ளிக்கு சென்றால். வினை பகுதிகளை எச்சங்களாகவும் முற்றாகவும் மாற்ற சொல்லியிருக்காங்க. இப்போ பூங்கொடி நேற்று பள்ளிக்கு சென்றால் தன் தோழிகளை கண்டு மகிழ்ச்சியுடன் உரையாடினாள். பின்னர் வங்கிக்கு போய் தான் கூடுதலாக செலுத்திய தொகையை திரும்ப பெற்று
கொண்டு வந்தாள். வரும் வழியில் வீட்டுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கினாள். அங்கு நின்ற பேருந்தில் ஏறி வீட்டிற்கு திரும்பினாள். இதான் ஈஸி தான், நான் அதை புரியணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். ஓகே ஓகே அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. எல்லாமே பார்த்தாச்சு. இயல் 9க்கான புக் பேக் கொஸ்டின்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இதில் எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.